சிவோகம். அனைத்து அன்பர்களுக்கும் அகமும் புறமும் பசுமை நிறைந்த அன்பான வணக்கங்கள். சென்ற வாரம் பகவதியின் லீலைகளை தொடர்ந்து இந்த வாரம் மீண்டும் உங்களுடன். ஈசன் ஆணைக்கு இணங்க பகவதியும் வீரபத்ரனும் வீர நடை போட்டுக்கொண்டு பிரஜாபதியின் அரண்மனைக்கு விரைந்து செல்கிறார்கள். போகும் பொழுது மீண்டும் அந்த குழந்தை ரூபத்திலேயே 2 பேரும் கைகோர்த்து வீர நடை போட்டு நடந்து செல்கிறார்கள். கைலாயமே வியக்கும் வண்ணம் மிகுந்த அழகு, அந்த அழகுக்கு ஈடே இல்லை. ஒரு பாகமாக நின்று கொண்டு நம்முடைய நாரத மகரிஷியும் நந்திகேஸ்வரரும் வர்ணிக்கிறார்கள். ஆஹா, நடந்து போவதை பார்த்தா நம்ம ஈஸ்வரன் மாதிரியே இல்லை, ஈஸ்வரன் நடந்து போவது மாதிரியே கை வீசிக்கொண்டு வீரநடை போடுகிறாள் அல்லவா பத்ரா என்று நம்முடைய நாரத மகரிஷி சொல்ல, ஆமாம், காண கண்கோடி வேண்டும், என்ன ஒரு அழகு! நடக்கும் பொழுதே அந்த கால் பதங்கள் எல்லாம் என்ன ஒரு வீரமாக அழுத்தமாக நடைபெறுகிறது. அங்கே புழுதிகள் பறக்க 2 பேரும் கைகோர்த்து நடப்பதை பார்க்க கண்கள் கோடி வேண்டும் என்று 2 பேரும் மாற்றி மாற்றி வர்ணிச்சுக்கிறாங்க. என்ன ஒரு அழகு அப்படின்னு. போகும் வேளையிலே வீரபத்ரன், பத்ரா, எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, போன உடனே முதல்ல இந்த தக்ஷ பிரஜாபதி நடத்தக்கூடிய யாகத்துல பக்கத்துல மண்டபத்துல பெரிய மடப்பள்ளி இருக்கான். அந்த மடப்பள்ளியில எக்கச்சக்கமான பலகாரங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் முதல்ல ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நல்ல வயிறு நிரம்ப முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் தக்ஷ பிரஜாபதிய ஒரு கை பார்ப்போமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. உடனே பகவதிக்கு மிகுந்த கோபம் வந்துருச்சு. அப்பாவை கூப்பிடாத ஒரு விருந்துக்கு நம்ம போய் சாப்பிட்றதா? அதை விட கேவலம் என்ன இருக்கு? அவனை முதல்ல தும்சம் பண்ணணும், அதுதான் முதல் வேலை. அப்புறம்தான் சாப்பாடை பத்தி பேசணும், வா போலாம் அப்படின்னு 2 பேரும் சகோதர சகோதரிகளும் கைகோர்த்து கொண்டு பேசிக்கிட்டே போறாங்க. போற வழியில பயங்கர ஒரு மனம், நெய் பலகாரங்கள் எல்லாம் சொல்ற மாதிரி வாசனை வருது. தாங்க முடியல வீரபத்ரனுக்கு. பத்ரா, சொல்றேனேன்னு கோச்சிக்காத, எனக்கு ரொம்ப பசியை தூண்டுற அளவுக்கு இந்த வாசனை மூக்க துளைக்கிறது. இது எந்த இடத்துல இருந்து வருதுன்னு தெரியலையே. இது குபேரன் குடிகொண்டு இருக்கக்கூடிய இடம். பெரிய மாளிகை, வைர வடிவழியமா சேர்த்து வச்சு நகைகளெல்லாம் ஆபரணங்கள் எல்லாம் செல்வங்கள் எல்லாம் குவிஞ்சிருக்கிற மாதிரி அந்த ஆகாரமும் அவ்வளோ சுவையா இருக்குமா. பல பேருக்கு அன்னதானங்களும் தானங்களும் தரக்கூடிய இடமா. போனா போகுது, போற வழியில ஒரு கை பார்த்துருவோமா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு இவங்க அப்படியே மெதுவா நடைய கட்டிக்கிட்டே போறாங்க. போற வழியில வைகுண்டத்துல நாராயணனை தரிசனிச்சு நாராயணன் கிட்ட விளையாடி சந்தோஷமா இருக்க போறாங்களா, இல்ல குபேரனுடைய அந்த சமையல் கட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பலகாரங்களை எல்லாம் சாப்பிட்டு உபசரிப்பெல்லாம் ஏத்துக்கிட்டு மீண்டும் நடைய கட்டி பயணம் போறாங்களா அப்படின்றத வரும் காலங்களிலே வர்ணிப்போம். சிவோகம். ஸ்ரீ லோக பகவத்யை நமः.